11/5/1953 விடுதலை என் கைகளில் இருக்கின்றது. இந்த விடுதலை 4 பக்கம். இந்த 4 பக்கத்தில் இவர்கள் சொன்ன அந்த கொச்சையான செய்தி பெரியாரால் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனால் இப்படி அபாண்டமான பொய்யை சீமான் பரப்பி வருகின்றார். இப்படி ஏற்கனவே 1973ஆம் ஆண்டு துக்ளக் ஒரு தவறான செய்தியை பரப்பியது. என்னென்று சொன்னால், பெரியார் அடுத்தவன் பொண்டாட்டியை பெண்டாட சொல்கின்றார், அடுத்தவன் மனைவியை பெண்டாள சொல்கின்றார் என்று துக்ளக் ஒரு செய்தியை போட்டது. எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த உயர்நீதிமன்றத்தில் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் மன்னிப்பு கேட்டார் அந்த செய்தியை போட்டதற்கு. அப்படி ஒரு நிலையை இப்போது இந்த சீமான் ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படி தொடர்ந்து தவறான செய்திகளை பரப்பி வருகின்ற சீமான் இப்போது இங்கே பாண்டிச்சேரியில இருப்பதாக அறிகிறோம். பாண்டிச்சேரியிலும் எங்களுடைய பெரியார் திராவிட தோழர்கள் அவர் தங்கியிருக்கிற இடத்துல போய் கேட்க இருக்கின்றார்கள், செல்ல இருக்கின்றார்கள். எங்கு போனாலும் சீமானை ஆதாரம் தராமல் எந்த இடத்திலும் நுழைய விட மாட்டோம்.